எப்படி இருந்துச்சு? நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு படம், பார்க்கலாம் ப்ரோ. ஒரு வாட்டி ஆர்ஜே பாலாஜி நல்லா நடிச்சிருந்தாரு, அவரோட போர்ஷன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு, சில்வர்கான் போர்ஷன் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அந்த மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அவரோட ஆக்டிங். ஏன்னா அவர் வந்து பண்ண 5 படத்துலையுமே இது டிஃப்ரெண்டாக இருந்தது. ஏன்னா ஜெயில் சீக்வன்ஸ் அதனால சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு படம். படத்துல ஆக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு? ஆக்ஷன்ஸ்லாம் நல்லா தான் இருக்கு. அவரோட வந்து ஸ்கில்ஸ், ஆக்டிங் ஸ்கில்ஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதனால நல்லா இருக்கு அவர் பார்க்குறதுக்கு. குட் தான் ப்ரோ. பாலாஜி ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பார்க்கலாம், நல்லா நடிச்சிருக்காரு. ஓவரால் படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். பிடிச்ச விஷயம்னா எங்கேயுமே பெருசாக போர் அடிக்கலை. எல்லா கேரக்டர்ஸும் நல்லா எழுதியிருந்தாங்க, நடித்தவங்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஜெயிலுக்குள்ளே நடக்கிற கதையை ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெயிலுக்குள்ளே நடக்கிற மாதிரி ஒரு நல்ல ஃபீல் நல்லா இருக்கு. கண்டிப்பாக நல்லா செல்வராகவன் பார்க்கறதுக்கோ இல்லை ஆர்ஜே பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு ப்ரோ, படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. சாதாரணமாக நம்ம செல்வராகவனோட ஆக்டிங்கே வேற ரகமாக இருக்குது. அந்த ஜெயிலு நம்ம ஆர்ஜே பாலாஜியோட கவலை இதெல்லாம் சேர்ந்து அது காட்டின விஷயம். ரொம்ப விஷுவல்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அவங்களும் நல்லா ஆட் பண்ணியிருந்தாங்க. குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை, நல்லா தான் இருந்துச்சு படம். படத்தில் என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? படம் தான் வைலன்ஸு, ஆர்ஜே பாலாஜி ஆக்டிங் தான் ரொம்ப பிடிச்சது. படம் வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, ஏற்ற மாதிரி இருந்ததா இல்லை ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்க வேணாம்னு தோணுச்சு, வைலன்ஸ் இருக்கிறதால அப்படி கொடுத்துருக்காரு. ஆக்டராக இம்ப்ரூவ் ஆனது நல்லா தெரியுது. செல்வராகவன் சார் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்ல படம், அந்தளவு ஒருத்தான்னு எனக்கு சொல்ல முடியல. ஒரு டெபியூட் டைரக்டருக்கு இது ரொம்பவே நல்ல படம், நல்லா இருந்துச்சு. எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த காமெடி படத்தை தாண்டி இந்த மாதிரி படம் நடிச்சிருக்காரு, தொடர்ந்து இந்த மாதிரி படம் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். இது ஒரு நல்ல ட்ரை, நல்ல டெபியூ டேரக்டருக்கு. அது போக ஆர்ஜே பாலாஜி நல்ல கேரக்டராகவே பண்ணியிருந்தாரு. நான் ஹாப்பியாக நல்லா தான் இருந்துச்சு. செல்வராகவன் வந்திருக்காரு, அவர் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அவர் தான் ஜெயிலோட லீடர், அதனால பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அவரோட பொசிஷனும் செல்வராகவன் பொசிஷனும் கூட நல்லா இருந்துச்சு. ஆமாம், அவரு தான் மெயினே. நான் சொல்லக்கூடாது, ரிவீல் பண்ணக்கூடாது, ஆனால் அவர் தான் மெயினே. ஏன்னா அவர் தான் வந்து படத்தோட இது கேப்டனே அவர் தான் சொல்லலாம். அப்புறம் தான் ஆர்ஜே பாலாஜியும் செல்வராகவனும். சஸ்பென்ஸ் அதான் லாஸ்ட்டில் வரும் கிளைமேக்ஸில், அதை நான் சொன்னால் ரிவீல் போயிடும், அப்புறமா யாரும் பார்க்க மாட்டாங்க. கொடுத்துருக்காங்க. ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ. படத்தில் வந்து இப்போ ஆர்ஜே பாலாஜி பாசிட்டிவ் வந்திருக்கா நெகட்டிவ்? ஆர்ஜே பாலாஜி ரோல் கடைசியில் வந்துட்டு அது படம் பார்த்தா தான் தெரியும், எல்லாமே சொல்லிட்டா நல்லா இருக்காதுங்களே படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லைட்டாக கொஞ்சம் ஸ்லோவாக கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு மீடியமாக கொண்டு போன மாதிரி இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே நல்லா ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் சாங் வச்சிருந்தா நல்லா இருக்கு. இல்லை வேணாம் ப்ரோ, நல்லா நடிச்சிருந்தாரு. சொர்க்கவாசல் இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் மூவியாக இருக்குது. சொர்க்கவாசல் நல்ல படம் பிரதர், நல்ல ட்ரை, நல்ல ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி படங்கள் பண்ணால் நல்லா இருக்கும். இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, கரெக்டு தான். ஏன்னா ஜெயிலுக்குள்ளே நிறையா வைலன்ஸ் சீக்வன்சஸ்லாம் இருக்குது. ரியல் ஜெயிலுக்குள்ளே என்னெல்லாம் நடக்குமோ அந்த மாதிரி ஒரு சில சீக்வன்ஸ்லாம் காட்டியிருக்காங்க. ஸோ ஏ சர்டிஃபைட் கண்டிப்பாக தேவை தான். குழந்தைங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை பிரதர், நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு ஸ்பேஸ் கம்மி தான், பட் வந்த சீன்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. இன்டர்வல் நல்லா இருந்தது. இன்டர்வல் வந்து மொத்தமாக ஓவராலாக காமிக்கிற மாதிரி செல்வராகவனும் ஆர்ஜே பாலாஜியும், ஆனால் நல்லா இருந்துச்சு பார்க்குறது. ஓவராலாக பார்க்கலாம். சொர்க்கவாசல் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு பிடிக்கும், ஃபேமிலியோட யங்ஸ்டர்ஸ் தெரியல. ஏ சர்டிஃபிகேட் தான் ரத்த தெரிகிற மாதிரி, அப்புறம் ரொமான்ஸ் சீன் இருக்குது, அதனால கொடுத்துருக்காங்க ஏ சர்டிஃபிகேட். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஃபேமிலி டான்ஸ் பார்க்கலாம், சின்ன பசங்களும் பார்க்கலாம், எல்லாம் இது தானே, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்கலாம் ப்ரோ. ஓவராலாக தேங்க்யூ. எல்லா எதுக்கு ப்ரோ அது சாகலாம், அதுக்கு செட் ஆகாதுல்ல. படம் வந்துட்டு ஸ்டோரி இதுவாக போயிருக்காங்க, அவ்வளோதான். ஆர்ஜே பாலாஜி காமெடி விட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணலாமா, இல்லை மறுபடியும் காமெடி சரியா மிக்சராகவே பண்ணலாம் ப்ரோ, இந்த மாதிரியும் பண்ணலாம், ஒரு காமெடி ரோலும் பண்ணலாம் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் எடுக்கிறது தான் ரோல். தேங்க்யூ.